ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் சங்கீதா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலிட்டியில் கிளாஸ் 12ஓட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். ஏன்னா ஹையர் கிளாஸ் லெசன் இல்லையா? ஸோ இப்போ 10th 12th வர கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெசன் இந்தியா லெசன் வந்து ரொம்பவே கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து 6th 8th இருக்க கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் லெசன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுன்ற ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க. Nationalism during the colonial period strived not only for political independence but also for territorial integration, constitutionalism, and democratization. India is culturally diverse country, yet united as political state. Indians are dependent upon each other in many ways and they cooperate in many ways. There is a felt need to have a specific agreed basic rules and regulations which could facilitate the people of this country to live together. ஸோ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஒன்றா வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து அடிமையாக தான் இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலோனியல் பீரியட்ல இருந்தோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் சைடில் என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட்டாக வந்து, அதாவது நான் கல்ச்சுரல் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும். மக்கள் வந்து நிறைய கல்ச்சர் ஃபாலோ பண்ணாலுமே பொலிட்டிக்கல் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யுனைட்டடாக இருக்கும். இந்தியன் வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பீப்புள் வந்து வேற வேற மாதிரி இருந்தாலும் ஒத்துமையா இந்தியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒத்துமையா வாழ்ந்தாங்க. The absence of the basic rules and regulations may imperil the very statehood of India and also make the people feel insecure. Colonial rule was based on Charters, Council Acts, and Government of India Acts. Politics and administration of the newly emerging India nation is based on the definite written constitution. The central legislative body was converted into a constituent assembly. ஸோ வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன்ற இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற வேற மாதிரி வாழ்ந்தாலும் இந்தியன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அவங்க வந்து ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. பீப்புள் வந்து இதனால என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருந்தாலுமே இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கொலோனியல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் எப்படி எதன் அடிப்படையில் வந்து இருந்ததுன்னா சார்ட்டர் ஆக்ட்ஸ், கவுன்சில் ஆக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் இதன் அடிப்படையில் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரசிடென்ட் ரூல், எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே பாருங்க, the central legislative body was converted into constituent assembly. ஸோ legislative body தான் வந்து பிற்காலத்தில் வந்து constituent assembly, அதாவது அரசியல் அமைப்பு சபை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. The proposed constitution was meant to bind different matters and different categories of society in one state, facilitating a union of states and cooperation and coordination between various segments that constitute the federal narrow. ஸோ நம்ம ஏன் கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வரோம் சொசைட்டிலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து யுனைட் பண்ணுறதுக்கு, கோஆர்டினேஷன் வந்து கொண்டு வர்றதுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜாக வந்து அங்கே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுவும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணணும் இல்லையா? அதனால தான். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்லேருந்து பார்க்கலான்னு பார்த்தாலும் இதில் என்னன்னு தெரியாமல் நம்ம போகிறது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6th 8th புக்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தோணும். Constitution is a body of necessary codes according to which a state is constituted and governed. The Constitution specifies the necessary allocation of power between the various segments of the state. Indians diversities necessitated a union of states, and the freedom movement favored a democratic form of government. Accordingly, the parliament
in India decides the laws and policies of the country. ஸோ கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சபை வந்து நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, என்ன விதமான சட்டதிட்டங்கள் தேவைன்றத உருவாக்கி அதை வந்து கரெக்டாக நடக்குதான்னு கவர்ன் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பவர்ஸ் வந்து ஒருத்தர்கிட்டே கொடுத்துட்டா வந்து நல்லா இருக்காதுன்ற பட்சத்தில் பவர்ஸை வந்து அலோகேட் பண்ணி ஸ்டேட்க்கும் சென்ட்ரலுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து இந்தியாவில் வந்து லாஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து உருவாக்குறது வந்து இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் தான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து லாஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து உருவாக்குறது வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். Constitution empowers the government to fulfill the aspiration of the society and create condition for a just society. The Part 4 of Indian Constitution are provision for the government to make law to address many problems prevalent in Indian society. The Constitution expresses the fundamental identity of the people in a country. People in a community may have a many similar ethnic identities that exist before the enactment of the Constitution. The people of a country will have a political identity after the promulgation of the structure by accepting the fundamental laws of state put forth by the Constitution. The individual's objectives, aspirations, and freedoms should compile with the constitutional regulations of the country. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர்ஸ் வந்து எம்பவர் பண்ணுது, நல்ல ஒரு கண்டிஷன் சொசைட்டிக்கு வந்து கண்டிஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. கான்ஸ்டியூஷன்ல இருக்க பார்ட் 4 வந்து என்ன பண்ணுதுன்னா, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்ம இந்தியன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து, அதாவது லா கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு கைட்லைனாக வந்து பார்ட் 4 வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பொலிட்டிக்கல் சொசைட்டியாகவும் இல்லை இண்டிவிஜுவலாகவும் வந்து ஒருத்தவங்களுக்கான உரிமையை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஹெல்ப் பண்ணுது. த கான்ஸ்டியூஷன் புட் ஃபோர்த் specific fundamental laws which cannot be violated by its citizens. It also protects certain fundamental rights of the people living in a country. The constitution of a country defines who are all the citizens of nation. It also sets the framework that illustrates the relationships between the states or parts of the country with each other and even with the central government. Most of the constitutional in the world are written documents that comprises many articles and schedules. There are still few constitutions like that of a United Kingdom which do not have one single document, which could be called as a distinct constitution. The United Kingdom instead has a series of customs, conventions, and historical precedents which are collectively referred to as its constitutional components. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு நிறையா லாஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் லாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம அவங்களோட உரிமையை வந்து வயலேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் லாஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மக்களை வந்து அவங்களுக்கூட இது வந்து மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரியில் லீவ் பண்ணுறதுக்கு, நம்ம நாட்டில் வாழ்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு கடமைன்னு இருக்கும்போது அது வந்து யாருக்கு, அதாவது உரிமைன்னு இருக்குன்னா அது யாருக்குன்றது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர பிள்ளைங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஆனால் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டிலேயே இஷ்டத்துக்கு இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ நம்ம நாட்டில் வந்து நமக்கு சிட்டிசன்ஸாக இருக்கவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரிலேருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ன இருக்குது அப்படின்றது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து எல்லாமே அப்படின்றது இருக்கும். இது வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்ல டாபிக் வந்து பார்க்கும்போது டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இதில் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் தான். நம்மளே வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் தான். நம்ம தான் வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஆனால் இன்னும் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் கிங்டம்ஸ் மாதிரி இருக்க ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் கூட கிடையாது, ரிட்டன் கிடையாது. அவங்க வந்து டிஸ்டன்ட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, அதாவது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்படாதது. அவங்களோட கான்ஸ்டியூஷனில் இன்னமும் ஒரு டாக்குமெண்ட் கூட எழுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, யுனைடெட் கிங்டம் வந்து இன்னுமே வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்
கவர்மெண்ட் கூட கிடையாது. அவங்களோடது வந்து டிஸ்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தியோக்ராட்டிக் ஸ்டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தியோக்ராட்டிக் ஸ்டேட்ன்றது வந்து செக்யூலர் ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட். செக்யூலர் ஸ்டேட்னா என்ன? இறையாண்மை பெற்ற ஸ்டேட். அதாவது நம்ம எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். சாரி, இப்போ நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்தியா வந்து இந்த மதத்தை சார்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இந்தியா வந்து எல்லோருக்கும் சமமான பொதுவான நாடு. ஸோ இதில் இந்த இந்தியாவில் வாழ்கிற மக்கள் வந்து எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அதுதான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட். அதாவது தியோக்ராட்டிக் ஸ்டேட்னா அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு, அந்த மாநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு வந்து அதுதான் ஒரு ஒரு ஸ்டேட் ரிலீஜியன். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்னா அது முஸ்லிம்களுக்கான நாடு அப்படின்றது தான். இங்கே பாருங்க, அ ஸ்டேட் விச் இஸ் நாட் செக்யூலர் இஸ் அ தியோக்ராட்டிக் ஸ்டேட். செக்யூலர் இல்லாத ஸ்டேட்லாம் வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு வரும். தியோக்ராட்டிக் ஸ்டேட் has an official religion and all the high posts of the countries are reserved for the followers of the religion. எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான், வெட்டிக்கன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் த தியோக்ராட்டிக் ஸ்டேட். ஸோ அந்த நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும். அந்த நாட்டில் இருக்க ஹையர் பொசிஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ரிலிஜியனில் இருக்கவங்க தான் வந்து ரிசர்வ் ஆவாங்க. மற்ற இதில் இருக்கவங்கலாம் வந்து ரிலிஜியனில் இருக்கவங்களாம் உள்ளே போக மாட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எல்லாரும் எழுதுறோம். பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே போகிறாங்க. கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும். ஒரு ஒரு இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்க மட்டும் தான் எழுதணும், இவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் வேலைன்னு அப்படிலாம் இல்லைல்ல. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லை ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஃபார்முலேஷன். Formulation refers to how a constitution comes into being, who crafted it and their authority. ஸோ ஃபார்முலேஷன்னாலே நமக்கு வந்து அந்த வார்த்தையிலே தெரியும், ஒரு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது. ஸோ ஃபார்முலேஷன்னா என்னன்னா கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கி அதை கிராஃப்ட் பண்ணி அது உருவாக்குறவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, இது வந்து உருவாக்குனது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி வந்து கொடுக்கறது. The Constitution of India has the legitimacy since it has been drafted by the Constitution Assembly consisting of a people's representatives. The Constitution of India reflected the consents of the most of the sections of the people in India during independence. There are instances where some countries have subjected their constitution to a full-fledged referendum. ஸோ கான்ஸ்டியூஷன் இந்த நம்மளோட இந்தியாவோட அரசியலமைப்பு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி அவங்க தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து ஒரு அரசியலமைப்பு வந்து கிரியேட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாகவும் இனிமே மக்கள் வந்து இந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்றது மைண்டில் வச்சு தான் அந்த அசம்பிளியில் இருந்த மக்கள் வந்து சில லாஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ரெஃபரண்டம். A referendum is a method of referring a question or a set of questions to the electorate directly rather than allowing them to be settled by the people's representatives in a legislature. ஸோ ரெஃபரண்டம்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேள்விகளை எழுப்புறது. இப்போ நம்ம வந்து அரசியலமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு குழு வந்து உட்காருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் அதில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே நுழைக்க முடியாது இல்லையா? அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு ரெஃபரல் கொஸ்டின்ஸ் வச்சு அவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு அதெல்லாம் ஓகேவா இருந்தால், அவங்களோட பதில் ஓகேவா இருந்தால் அவங்களோட லா வந்து உள்ள வந்துடும். இதுதான் வந்து ரெஃபரண்டம். Neither India nor the amendments made the later were subject to the referendum, which could also be seen as a setback in Indian democracy. Perhaps the conditions prevailing at the time were not conducive to a referendum. In this regard, it may be useful to study the working of referendum in Switzerland. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டமும் அதுக்கப்புறம் இருந்த அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரண்டம் பேஸில் தான் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபரண்டம் பேஸ் சப்ஜெக்டில் தான் வந்து உருவாக்கியிருக்கு. Provisions of the Constitution. An ideal constitution should be accommodate the aspirations of all sections of a people in the society. Constitutions that are discriminative based on religion, caste and language may not get
living acceptance from everyone in the nation. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் வாழ்கிற மக்களோட எல்லாருக்குமே சூட் ஆகணும். இந்த லா வந்து இவங்களுக்கு சூட் ஆகுது, இவங்களுக்கு சூட் ஆகலை அப்படிலாம் கிடையாது. ஒரு லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே சூட் ஆகணும். அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிற அளவுக்கு அந்த லாவும் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும், அவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும், அவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாருமே இது எனக்கு இல்லை, இது நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன், இந்த ரிலிஜியனை சார்ந்தவன், இது எனக்கு இல்லைன்ற பட்சம் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் ரிலீஜியனோ காஸ்டோ லாங்குவேஜோ இல்லாமல் இந்த நேஷனில் இருக்க எல்லாருமே வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க லாஸை வந்து ஃபாலோ பண்ணணும். The fundamental laws of the structure would reveal the nature of the constitution. Any constitution could be successful only when it preserves the freedom and equality of all its citizens. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லுது. நம்மளோட லா வந்து நம்ம மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றத வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு காமிக்கும். இது இப்படி தான் எங்கள் மக்கள் வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷன் வச்சே சொல்லிடலாம். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா குடிமக்களும் வந்து ஈக்குவலாக சுதந்திரமாக வாழும்போது அவங்களோட சுதந்திரத்தை அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து டில் டேட் வந்து இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கான்ஸ்டியூஷன். செக்யுலரிசம் இன் இந்தியா. சாரி. Secularism in India. ஸோ இந்த செக்யுலரிசம்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து இதை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ன்ற அந்த வார்த்தை மட்டும்தான் இருந்தது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறமா தான் வந்து சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சோவரின் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்ற வார்த்தையை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை இன்னொன்று யூனிட்டி ஆஃப் அ நேஷன்றதை கூட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு மாற்றினாங்க. ஸோ இதை வந்து மாற்றும் போது யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டைம்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து கொண்டு வந்தாங்க. டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. A well-drafted constitution does not concrete all powers in a single person or a single institution, as it may lead to the abuse of a power by few or one institution. One method that may be incorporated to address this issue is to divide powers among different organs in a balanced way. ஸோ அதாவது ஒரு நல்ல ஒரு வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒருத்தரோட கையில ஒரு சபையோட கையில வந்து எல்லா பவர்ஸையும் கொடுத்துறாது. இப்போ நம்ம கையில மட்டும் அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்களேன், நமக்கு வந்து தப்பு எது சரி எதுன்னு தெரியாது. சில நேரத்துல நம்ம வந்து தப்பு கூட செய்யலாம் இல்லைங்களா? ஆனா இதுவே இது வந்து பிரிச்சிருந்தது. என் கூட இன்னொருத்தர் இருக்காங்கன்னா நான் தப்பு செய்யும் போது அவங்க தடுப்பாங்க. இல்ல இல்ல இது தப்பு, இதை நீ செய்யக்கூடாதுன்னு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா பவர்ஸை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கு. இட்ஸ் நாட் இன் ஹேண்ட் ஆஃப் ஒன், இட்ஸ் ஸ்பிளிட் அப் ஒன். ஸோ அப்படின்னு அதுதான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர். சென்ட்ரல் வந்து பவரோட அத்தாரிட்டியா இருந்தாலுமே ஸ்டேட்டுக்கும் சில பவர்ஸ் இருக்கு. ஸ்டேட்டோட பவர்ஸ் வந்து ஒரு லிமிடேஷன்ல இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் ஸ்டேட்டே வந்து முடிவு பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கும் மீறி ஒன்று வரும்போது தான் இட் ஹேஸ் டு பி கம் டு த அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். The Indian Constitution separates the power horizontally amongst institution, legislature, எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரியுது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரின்னு பிரியுது. அதாவது இதுல லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றங்கள், எக்ஸிக்யூட்டிவ்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது. இவங்க ரெண்டு பேர் வந்து பேரலா ஒரு அமைப்பா வந்து செயல்படுவாங்க. ஜுடிஷியரி நீதித்துறை வந்து இதுல இருந்து தனிப்பட்டது. Indian Constitution is not too rigid and not too flexible, which is evident from the restrictions and flexibility in the name of the basic structures of a constitution and amending provisions respectively. So நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ரிஜிடுன்னு சொல்ல முடியாது, ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நமக்கு வந்து தேவைப்படுறத வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம், சிலதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. A well drafted constitution will maintain the core values and will
also adapt itself to change the environment. The Indian constitution balanced the possibility to not only change the professions but also limits on such changes. The framers of Indian constitution had ensured that it would survive during the test of times. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வெல் டிராஃப்டட் தான். அதோட கோர் வேல்யூஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதை வந்து மாற்றம் செய்யலாம். ஆனால் எந்த இடத்துல மாற்றம் செய்யலாம், எந்த அளவுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்கு. அந்த மாற்றம் செய்யறதுக்கான அடாப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃப்ரேமர்ஸ் வந்து அதோட டெஸ்ட் டைம்ஸ்லயே வந்து எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து எலிஜிபிளா ஆக்கியிருக்காங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதை வந்து நம்ம பிடிஎஃப் வீடியோலேயே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் டைமாகவும் இருக்கும். த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்டட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். The Constitution Assembly held its first meeting on 9th December 1946 and reassembled after partition of Pakistan as Constitution Assembly for the remaining India on 14th August 1947. The members of the professional legislative assemblies indirectly elected the members of the Constitution Assembly. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸால வந்து உருவாக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9th December 1946 வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 9th December 1946. அவங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க எப்போ ஒரு ஃபார்மல் கவர்மெண்ட்டை செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனோட ரிமைனிங் எல்லாமே வந்து அதாவது 14th August 1947 வந்து பாகிஸ்தான் வந்து தனி ஸ்டேட்டாக வந்து கண்ட்ரியாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து நம்ம இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சட்டசபையில் கூடின மக்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான மெம்பர்ஸை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா வந்து தேர்ந்தெடுக்க செஞ்சாங்க. The Constitution Assembly was composed of members along with the lines suggested by the plan proposed by the Committee of the British Cabinet, also known as the Cabinet Mission. So இந்த Constitution Assemblyல இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கேபினெட் அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது கேபினெட் மிஷன் 3 பேர் கொண்ட குழு இருக்கும். கிரிப்ஸ், ஏவி லாரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சார் லார்ட் ஸ்டிஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட குழு தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து உருவாக்கி அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறதுக்கான ஒரு அசம்பிளியை வந்து கிரியேட் பண்ணவங்க வந்து இந்த 3 பேர் தான், பிளானை கொண்டு வந்தவங்க. ஸோ February 1948 வந்து some of the members of the drafting committee of the Constitution Assembly of India. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கணவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து February 1948 எடுத்தது. ஸோ சீட்டட் ஃப்ரம் த லெஃப்ட், இந்த லெஃப்ட்லேருந்து உட்காந்துருக்கவங்க வந்து இவர் வந்து என் மாதவ ராவ், அப்புறம் இவங்க வந்து சையத் முகமது, நடுவில் இருக்கவர் வந்து நமக்கு ஆல்ரெடி வெல் நோன் பர்சன் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்புறம் வந்து அவருக்கு அப்புறம் இருக்கிறது சார் அலாதி கிருஷ்ணா சுவாமி ஐயர். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது இந்த லாஸ்ட்ல இந்த டைப் கோட் போட்டிருக்கவர் வந்து B.N. ராவ். ஸோ இந்த பிக்சர்ஸ்ல வந்து மேலே நிற்கிறவங்க வந்து அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா S.N. முகர்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஜுகால் கிஷோர், அதுக்கப்புறம் கண்ணா, அதுக்கப்புறம் வந்து கேவல் இந்த லாஸ்ட்ல ஸ்பெக்ஸ் போட்டு நிற்க வந்து கேவல் கிருஷ்ணா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எதன் அடிப்படையில் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் வந்து தலைவனா நிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணாங்க. According to this plan, provincials and princely states or group of states were allocated as seats proportional to their respective population, roughly in the ratio of 1:1 million. 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு சீட் அப்படின்ற பட்சத்துல ஒரு மாகாணத்துல அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து 10 லட்சம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, குடிமக்கள் இருந்தாங்கன்னா ஓகே, அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஒரு ஊர்ல 5 லட்சம், ஒரு ஊர்ல 2 லட்சம், ஒரு ஊர்ல 3 லட்சம் அப்படின்னா அந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வந்து நிக்கணும். ஸோ இந்த மாதிரி இதன் அடிப்படையில தான் வந்து மெம்பர்ஸ் வந்து நின்னாங்க.
They were elected 292 members, while the princely states were to send a minimum of a 93 seats. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு வந்து 93 ஸ்டேட்ஸும் மற்றவங்களுக்கு வந்து 293 மெம்பர்ஸும் வந்து வந்தாங்க. The seats of each provisions were distributed among three main communities, namely the Hindus, Muslims and Sikhs in the proportion to their respective population in their provisions. ஸோ வந்து அப்பயுமே வந்து மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஹிந்துஸ், முஸ்லீம், சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து சீட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனாலும் அங்கேயும் வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு சீட்டுன்ற மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன் ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கப்பட்டது. Members of each community in the professional legislative assembly elected their representatives by the method of proportional representation with a single transferable vote. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மெம்பர்ஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா இவங்க வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசம்பிளியில் வந்து ஒரு மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்றது எல்லாருமே அந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு மனதாக வந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ டைரக்ட் எலெக்ஷன். அதாவது நம்ம டைரக்டா எலெக்ட் பண்ணி உள்ள அனுப்புற ஆளுங்க வந்து அங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆளை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பாங்க. The method of a selection of representatives of the princely states was to be determined by the princely states themselves. ஸோ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து வர ரெப்ரசன்டேட்டிவை வந்து அந்த நாட்டில் இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்க மக்களே வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து தலையிடலை. 284 members were presented on 26th November 1949 and appended their signature to the constitution as finally passed. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் வேணா 1946 டிசம்பர் 9th இருக்கலாம். ஆனால் லாஸ்டா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து முடிஞ்சு அது ஓகேன்னு சைன் வாங்கினது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26th November 1949 தான். அன்னைக்கு வந்து அசம்பிளியில் இருந்தவங்க வந்து 284 மெம்பர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே சைன் வாங்கி தான் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலாக வந்து பாஸ் ஆச்சு. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இவங்களை பற்றி படிக்கும்போது இவங்களோட ஒரு இமேஜ் வந்து ஜஸ்ட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இன்னும் படிக்கிறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இவர் வந்து ஆச்சாரியா ஜேபி கிருபாலனி, இவர் வந்து ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து ராஜேந்திர பிரசாத்லாம் நம்ம நிறைய இடத்துல படிப்போம். ஸோ இவங்களோட இமேஜஸ் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். The first meeting of the Constitution Assembly took place in Constitution Hall, New Delhi on Monday, the 9th December 1946 at 11 of the clock. The title of the first debate was Election of a Temporary Chairman, Acharya J.B. Kripalani, Untitled Profession, United Professions General, requesting Dr. Sachinadanda Sinha to take the chair as a temporary chairman. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 9th December 1946 நடந்தது. முன்னாடியே பார்த்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து கான்ஸ்டியூஷன் ஹாலில் வந்து நடந்தது. ஒரு 11 மணி போல். அவங்களோட ஃபர்ஸ்ட் டிபேட் என்னவா இருந்ததுன்னா சேர்மன் யாரு அப்படின்றது தான். எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன் தான் அப்படின்னு அதில் யார் வந்து இருந்தாங்கன்னா சச்சினானந்தா சிங்கா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா டெம்பரரி சேர்மனா வந்து இருந்தாரு. இது இப்போ நம்ம ஒரு அசம்பிளில வந்து ஒரு சேர்மன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி பிரெஞ்சு இவங்க மெத்தட் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரியா ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ற வரைக்கும் டெம்பரரியா அந்த அசம்பிளில இருக்க ஓல்டஸ்ட் மெம்பர், அதாவது மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சபையில இருக்க இவர் தான் வந்து இந்த சபையை ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தர் வந்து இருக்காரு ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்னா அவங்கள வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் வர வரைக்கும் அவங்கள வந்து சேர்மனா போடுவாங்க. இது வந்து பிரெஞ்சு நாட்டுல இருந்து இந்த பழக்கம் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில வந்து அன்னைக்கு வந்து டாக்டர் சச்சினந்தா சின்ஹா வந்து டெம்பரரி சேர்மனா வந்து இருந்திருக்காரு. ஃபைனல் மீட்டிங் வந்து 24th January 1915 வந்து ஹெல்ட் ஆயிருக்கு வித் த டைட்டில் ஆஃப் சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சேர்மனா வந்து தேர்வுபட பண்ணியிருக்காரு. The Constitution Assembly debate consists of a 12 volume and it was held between 9th December 1946 to 24th January 1950. So first sitting 9th December 1946ல நடந்தது. 24th வந்து 24th January 1950 தான் வந்து லாஸ்ட் சிட்டிங். ஸோ இதுக்கு நடுவில் வந்து டோட்டலாக வந்து 12 சிட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. 12 வால்யூம் வந்து நடந்திருக்கு.
எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 9th டிசம்பர்ல இருந்து 23rd டிசம்பர் 1946 வரைக்கும். செகண்ட் வால்யூம் வந்து 20th ஜனவரிலேருந்து 25th ஜனவரி 1947. தேர்ட் வால்யூம் வந்து 28th ஏப்ரல் டு 2nd மே 1947. ஸோ இந்த டேட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மோரோவர் வந்து எதனா ஒரு இடத்துல வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் தேர்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதுக்கப்புறம் வந்து 12th இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இதுல இருக்க 12மே வந்து பார்த்துக்கோங்க. கம்பேர்டு டு அதர்ஸ் மற்ற வால்யூம்ஸை விட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதுக்கப்புறம் 12th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் ஆஸ் ஃபாலோ. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணவங்க வந்து அதோட ஃபீச்சர்ஸை வந்து நிறைய செவரல் சோர்சஸ்ல இருந்தா எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லா வந்து ஒருத்தவங்க யோசிச்சு எழுதுனதான்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 60 நம்ம பிடிஎஃப் வீடியோலயே படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸ் போய் நிறைய மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணா நமக்கும் நல்லா இருக்குன்ற பட்சத்துல வந்து சில இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எங்க இருந்து எதெல்லாம் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டேபிள் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, த ஃபெடரல் ப்ரொஃபஷன் வந்து இஸ் டேக்கன் ஃப்ரம் த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். The Government of India Act 1935 வந்து இட்ஸ் அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். 1935ல இருந்தே நமக்கு தெரியும் இது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த இயர். அந்த டைம்ல அவங்க போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து இட்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆல்சோ. பட் அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டதுனால சில நல்ல திட்டங்கள் வந்து இந்தியன்ஸுக்கு ஃபேவரா இருந்ததுனால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ தே டுக் ஃப்ரம் தட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். இப்போ நம்ம எழுதுற டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட பேஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட்ஸ் அண்டர் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசர காலகட்டங்களில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி லாஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா அது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் வேர் அடாப்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். நெக்ஸ்ட் எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த சோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பிரிட்டன்ல இருந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ப்ரோக்ரேட்டிவ் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டன் கண்ட்ரில இருந்து எடுத்தது. யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இது வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்புறம் கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர், ரெசியூட்டரி பவர்ஸ் வித் அ சென்டர், கன்கரண்ட் லிஸ்ட், the appointment of a state governors by the center and the advisory jurisdiction of the Supreme Court. இதெல்லாம் வந்து கனடால இருந்து எடுத்தது. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ், அப்புறம் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கான்செப்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்டோட ஜாயிண்ட் சிட்டிங் கான்செப்ட் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. வியன்மார் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனில இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, அதாவது அவசர காலகட்டங்கள்ல வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு அடிப்படைகள் உரிமைகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அது வந்து ஜெர்மனில இருந்து எடுத்தது. சோவியத் கான்ஸ்டியூஷன், அதாவது ரஷ்யால இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியாஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் பிரியம்பல்ன்ற பேஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. ஆனா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இதுல இருந்து தான், ஸோ ரஷ்யால இருந்து தான். அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணாங்க. பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து ரிபப்ளிக், அப்புறம் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த பிரியாம்பிள் இதெல்லாம் வந்து பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணலாம், ப்ரொசீஜர், அதாவது எந்தெந்த சேஞ்சஸ் பண்றதை விட ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட்னா நம்ம ஒரு சேஞ்ச் பண்றோம்னா எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ற எலெக்ஷன் ப்ரொசீஜரும் வந்து சவுத் ஆப்பிரிக்கன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.